பாஸ், லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்னெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே ஒரே சீசன்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி வந்து 17 இயர்ஸ்க்கு அப்புறம் சென்னையில ஜெயிக்கிறது, டிசி 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சேப்பாக் கோட்டையை உடைக்கிறது, 3 back-to-back losses at home and 5 consecutive losses for the first time in the history of the IPL. சேப்பாக்ல lowest total register பண்றது, biggest margin of defeat எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. போதுண்டா விட்டுருங்கடா சாமி அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் பொழுது there is one final nail in the coffin. Sunrisers Hyderabad இந்த franchise ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2013ல இருந்து ஒரு தடவை கூட அவங்க சிஎஸ்கே சேப்பாக்ல தோக்கடிச்சது கிடையாது. And I hope that record remains intact because it's the bottom of the table clash. சிஎஸ்கே னுடைய playing 12 என்னவா இருக்கணும் அப்படின்னு this is my opinion. Kevin Conway has to come back into the squad. Rachin Ravindraku நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. He opens along with Sheikh Rashid. Ayush Matre was super impressive. Shivam Dube has to play at number 4 ahead of Ravindra Jadeja. Anjala, I've kept Vansh Bedi, another youngster, ஒரு வாய்ப்பு கொடுங்க. Number 6, number 7, Ravindra Jadeja, MS Dhoni. 8, 9, 10, 11ல Khalil Ahmed, Noor Ahmed, Anshul Kamboj please எடுத்துட்டு வாங்க. And Nathan Ellis ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, சூப்பரா போட்டாரு. இம்பாக்ட் பிளேயர்ல ஒரு ஃபாரினருக்கு இடம் இருக்கு. It's a toss-up between Pathirana and Jamie Overton. யார வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுடைய playing 12 சொல்லுங்க and let's all hope for a CSK win together.